நான் உங்கள் நண்பன். இன்று உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசப் போகிறேன். டெய்லி பேசினது பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இருக்குது. நான் உங்களுக்கு புதுசா ஏதாச்சும் காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இடங்களை காட்டணும், இல்லை வரலாறுகளை பேசணும். அது நம்மளுடைய நண்பர்களுடைய நட்புகளை பேசணும். இப்படியெல்லாம் மனசுல ஓடுகிறது. ஆனால் எதை பேசினாலுமே வாழ்க்கைக்குள் மட்டும்தான் அது வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் அன்றாட நடக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நடைமுறைக்குள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இன்றைய காலத்தின் காலகட்டம் அப்படித்தான் அமைகிறது. ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, அது எங்கெங்கெல்லாம் போய்விட்டது. அதனால ஒரு செல் இருந்தால் இந்த உலகத்தையே நாம கைக்குள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இருந்த போதிலுமே மனிதருக்கு இந்த உடலுக்கு தேவையானது பசி, தூக்கம், அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே அது மட்டும் இன்னும் மாறல. இந்த உடல் செய்யும் போது மட்டும்தான் அந்த விஞ்ஞான உலகமும் இந்த நடைமுறை உலகமும் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அமைகிறது. மனிதனுடைய மூளை எப்பவுமே திறனாக இருக்க வேண்டும் என்ற அந்த செயல்களை செய்வதற்கு இந்த உடலில் உள்ள அம்சங்கள் மட்டும்தான் உதவுகிறது. அது என்றைக்குமே மாறப்போவதும் இல்லை, மாறவும் முடியாது. ஏன்னா இது இயற்கையின் அமைப்பு, இயற்கையின் படைப்பு, இறைவனுடைய செயல் எல்லாமே இந்த உடலுக்குள் அடங்கியிருக்கும். உறுப்புகளின் வித்தியாசங்கள் எல்லாமே இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு, அன்றாட நடைமுறைக்கு, வரலாறு படைப்பதற்கு, நார்மலாக வாழ்வதற்கும், அன்றாட சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கும் செயல்களை நாம் சந்திப்பதற்கும் இந்த உடல் முக்கியமாக்கப்பட்டு கருதுகிறேன். இந்த உடலை வைத்துதான் மனித எல்லாமே. அதனால் நீங்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் நாம அன்றாட நடக்கும் செயல்களை நாம சீர்திருத்தமாக செய்து காரியத்தை முடிக்க வேண்டும். நான் உங்கள் நண்பன், உங்கள் ஒருவன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.